வணக்கம். யாதுமாகி. இந்த வீடியோவில் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவங்களில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை நீங்கள் வெளிப்படையாக பப்ளிக்கில் பேசும் பொழுது அந்த பாவக பலன்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், உங்கள் லக்னம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். லா அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்கள் ராசி கட்டம், நவாம்ச கட்டம்னு 2 கட்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதில் ராசி கட்டத்தில் லா அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கும் தமிழில். அது உங்களோட லக்னம். மொத்தம் 12 கட்டங்கள் இருக்கும். இந்த 12 கட்டங்கள் மேசம் முதல் மீனம் வரை 12 கட்டங்களில் எங்கே லக்னம் இருந்தாலும் அந்த லக்னம் 1ஆம் இடமாகவும் அதிலிருந்து வல கடிகார சுற்றாக வலம் சுற்றாக சுற்றி வரும் பொழுது 12 பாவங்கள் அதில் இருக்கும். அதை 12 பாவங்கள்னு சொல்லுவாங்க, 12 வீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ லக்னத்திலே சனி பகவான் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அதில் லா அப்படின்னு போட்டிருக்கிற அந்த வீட்டுக்குள்ளேயே சனி அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா, உங்கள் லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் உங்களை பற்றி, உங்கள் நற்பெயரை பற்றி, உங்கள் பெருமைகளை பற்றி நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா சனி பகவான் தன்னை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளும் தன்மை உடையவர் இல்லை. சனி பகவான் இருக்கக்கூடிய எந்த பாவகம் எந்த வீட்டில் இருந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அதனால் முதல் கட்டமான லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் உங்களை பற்றி வெளியே பெருமையாக பேசக்கூடாது. லக்னத்துக்கு 2ஆம் பாவகமாக இருக்கக்கூடிய 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அது உங்கள் லக்னத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இடம் 2ஆம் பாவகம். இந்த 2ஆம் பாவகம் உங்களுடைய அன்றாட வருமானத்தை குறிக்கக்கூடியது, உங்களுடைய குடும்பத்தை குறிக்கக்கூடியது, உங்கள் உணவு உங்கள் உடை பற்றியது. அங்கே சனி பகவான் இருந்தாருன்னா நீங்கள் டயத்துக்கு சாப்பிட முடியாது, பளிச்சுன்னு ட்ரெஸ்ஸு உடுத்த முடியாது, அது இயல்பு. அதே இடத்துல 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் உடை உங்கள் வருமானத்தை பற்றி நீங்கள் வெளியே பெருமையாக பேசக்கூடாது. 2ஆம் இடத்துல சனி இருந்தால். இப்போது லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்தால், 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம், உங்களோட இளைய சகோதர ஸ்தானம், உங்களோட பின்புலம். ஸோ உங்களோட பேக்ரவுண்டு என்ன மாதிரியான விஷயங்களில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பெருமையாக வெளியே சொல்லக்கூடாது. உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா, 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், தாய், கல்வி, அசையா சொத்து, வண்டி வாகனங்கள், வீடு. குடும்பம் கிடையாது. 2ஆம் இடம் குடும்பம், 4ஆம் இடம்ங்கிறது நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு. ஸோ இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தாய், கல்வி, நான் எப்படியெல்லாம் படிச்சிருக்கிறேன் பார்த்தியா, எங்கள் அம்மா என்னவெல்லாம் எனக்கு எப்படியெல்லாம் என்னை பார்த்துக்கிறாங்க, அவங்கள நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக வெளியே சொன்னீங்கன்னு சொன்னால் அது பாதிக்கப்படும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் கல்வி ஸ்தானமாக இருக்குது. 5ஆம் இடம் லக்னத்துக்கு எண்ணி பாருங்கள். லக்னத்தில் 5ஆம் இடத்துல சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாருன்னா அது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லப்படுது. இறைத்தன்மை, குலதெய்வம், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த பூர்வீக சொத்து சம்பந்தம் உங்கள் குலதெய்வம் விஷயமாக பிரபலமாக அதை பெருமைப்படுத்தி பேசக்கூடாது. இயல்பாக சொல்லலாம். பெருமைப்படுத்தி பேசுனீங்கன்னு சொன்னால் அதோட பலன் உங்களுக்கு குறையும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா, அங்கே உங்களோட பூர்வீக சொத்து இருந்தால் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த சொத்து வில்லங்கத்துக்கு உள்ளாகும். அது கடனை சொல்லக்கூடியது, உங்களுடைய எதிரியை சொல்லக்கூடியது, உங்கள் நோயை சொல்லக்கூடியது. மாத சம்பளமும் 6ஆம் இடத்துல தான் இருக்குது. முக்கியமாக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க உங்கள் மாத சம்பளத்தை பிரபலமாக பப்ளிக்காக வெளிப்படுத்தக்கூடிய வகைகளில் எந்த இடத்துலையும் அதை பெருமைப்படுத்தி பேசாமல் இருக்கிறது நல்லது. 7ஆம் இடம்ங்கிறது களத்திரம்னா ஒரு ஆணுக்கு கணவரும்
ஒரு பெண்ணுக்கு மனைவியும் இருக்கக்கூடிய இடம், அதை பற்றி சொல்லக்கூடிய இடம் கலத்திரஸ்தானம். நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பார்ட்னர், தொழில் பார்ட்னர், இவங்கெல்லாம் 7ஆம் இடம். ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னு சொன்னால் இவங்களை பற்றி, இந்த விஷயங்களை பற்றின விஷயங்களை நீங்கள் வெளியே பெருமையாக பேசக்கூடாது. ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சனி இருந்தால், லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தால் பொதுவான பலன் ஆயுள், தீர்க்க ஆயுள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இருந்தாலும் நாள்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அவர் 8ஆம் பாவகத்தில் என்ன சாரத்தில் இருக்கார், அந்த வீடு கொடுத்த கிரகம் என்ன பாவகத்தில் என்ன நிலையில் இருக்குங்கிறத பொறுத்து நீண்ட ஆயுள் இருந்தாலும் நீண்ட நோய்களையும் கொடுக்கக்கூடிய பாவகமாக இருக்குது. அதனால் 8ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய, சில நேரங்களில் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். அதனால் 8ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. 9ஆம் இடம் லக்னத்துக்கு 9ஆம் இடமாக அது இருக்கக்கூடிய ஸ்தானம் தர்மஸ்தானம். தகப்பன், பாரம்பரிய சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடியது, தகப்பனார் வழி சொத்துக்கள், உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது. இது 9ஆம் பாவகம். உங்களோட இஷ்ட தெய்வம் 9ஆம் பாவகம். ஸோ இந்த விஷயங்களை வெளியில் பேசாதிருத்தல் நல்லது. 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். உங்களுடைய கர்மம், அதாவது தொழில், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருன்னா அதை வச்சு சொல்லலாம். நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் என்னோடய தொழில் இருக்குது, என்னோடய பிஸ்னஸ் இப்படிலாம் இருக்குது, இந்த வகைகளில் நிறையா இடங்களில் பிஸ்னஸ் இருக்கிறது. சனி பகவான் 10ல் இருந்தார்னா தொழில் பெருகும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய, மாத சம்பளத்தில் வேலையில் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவும் ஒரு 1-2 தொழிலை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த ஜாதகர். அவங்க லக்னத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அவங்க தொழிலை பற்றி பெருமை அடிச்சுக்க கூடாது. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், சுகஸ்தானம். மூத்த சகோதரம் அப்படிங்கிறது இருக்குது. மன நிறைவு அப்படிங்கிறதும் அங்கே தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவடைதல் அப்படிங்கிறது அந்த 11ஆம் இடத்துல இருக்குது. பெரியோர்களால் நீங்கள் அடையக்கூடிய நன்மையும் தீமையுமே அங்கே தான் இருக்குது. ஸோ அதை பற்றி வெளியில் பேசாமல் இருத்தல். என்னோடய மூத்த சகோதரம் எனக்கு எப்படியெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னோடய மூத்த சகோதரம் அப்படிங்கிற விஷயம் அது உதவியில் இருந்தாலும், நன்மையாக இருந்தாலும், தீமையாக இருந்தாலும் நீங்கள் அதை வெளியே சொல்லாதிருத்தல் உங்களுக்கு நல்லது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சஸ்தானம், இடமாற்றம். வெளிநாடுகளுக்கு போய் தொழில் பார்க்குறது, வெளிநாடுகள்லேயே போய் தங்கிடுறது அப்படிங்கிற பாவகம்ங்கிறது 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருந்தால் 90% பேருக்கு அவங்க தொழில் வெளிநாட்டில் தான் இருக்குது. வெளிநாடு தொடர்புடைய கம்பெனியில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வெளிநாடுகளுக்கு போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வர்றவங்க அதை பற்றி பெருமை பேசாதிருத்தல் நல்லது. இப்படி 12 பாவங்கள்லேயும் சனி பகவான் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பார்த்தோம். ஏன் அது வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், சனி பகவான் தன்னை பிரபலப்படுத்தி கொள்வதில் விருப்பம் இல்லாதவர். அதனால் எந்த பாவகத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதை அனுசரித்து நாம் நடந்துக்கிறதே நமக்கு பெரிய பரிகாரம். இப்போ 12 பாவகங்கள்லையும் லக்னத்திலிருந்து 12 பாவகங்கள்லையும் சனி பகவான் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் சொல்லாதிருத்தல் நல்லது. மறுபடியும் முதர்ந்து கேட்டிங்கன்னா என்னென்ன பாவகம், என்னென்ன பாவகத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன இருக்கும், அந்த விவரங்களை வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.